செய்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. யோகக்கலைக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சி தரப்படுவதன் காரணமே இது மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சி. ஆரம்பம் முதல் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி மட்டும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் பார்த்து பயனடைகிறார்கள். காசு பணம் செலவில்லை. பல ஆண்டு காலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோயிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். மனோவியாதி, உடல் வியாதி எது இருந்தாலும் இதன் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்றைக்கு ராணி 32 வயது 38 வயது திருமணமானவர்கள் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக, தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்கள் முறையாக இந்த ஆசனத்தை தெரிந்து கொண்டு இதையும் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் என்ற டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸில் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள். சுரேஷ் 37 வயது, மேனேஜர் கஸ்டமர் சர்வீஸ். அவரும் திருமணமானவர், குழந்தை இருக்கின்றது. அவர்கள் 500 ஹவர்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து கொண்டிருக்கிறார்கள். கம்ப்யூட்டரிலே வல்லவராக இருந்தாலும் இதையும் கற்று இதை முழுமையாக தனது சேவையாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற நன்மையில் வந்திருக்கிறார்கள். என்னிடத்திலே 2 வயது முதற்கொண்டு திருநெல்வேலியிலே பயின்ற மாணவன். இதை மிக விரும்பி இந்த கலையை எடுத்துக்கொண்டு நான் பரப்பப் போகிறேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு வந்திருக்கின்றார். அவர்கள் இப்பொழுது இருவரும் நவாசனத்தை செய்ய போகிறார்கள். போட் முக்கியமான ஆசனம், அன்னமய கோஷத்தை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சற்று பின்னால் வாருங்கள். நவாசனம் என்றால் போட். ரெண்டு கால்களையும் பிடித்து தூக்கி செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் நோய்கள் வயிற்றிலிருந்து தான் அதிகமாக வருகிறது. ஏன்றால் அங்கே தான் கருவிகள் அதிகமாக இருக்கிறது. நவாசனம் சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை இவைகள் அனைத்தும் வயிற்றில்தான் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரே ஆசனம் அவையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. காலையிலும் மாலையிலும், ஏன் முடிந்தால் மதியமும் செய்வார்களேயானால் வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக நின்றுவிடும். கான்ஸ்டிபேஷன், அதிகமான இரத்தப்போக்கு, மாதவிடாய் வராமல் இருப்பல், இன்னும் வயிற்றில் அசிடிட்டி ஃபார்ம் ஆகுதல், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இதுவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்கொரு நேராக பாருங்கள். நேராக வச்சு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். டர்ன் பண்ணுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். கை எங்கேயோ வைத்து தூக்குகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு காலாக செய்து பிறகு 2 கால்களையும் செய்யலாம். செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் காலை பிடித்தாலும் பிறகு கையை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான பலன் கிடைக்கும். ஒரு 20 எண்ணிக்கை சாதாரண மூச்சில் இந்த ஆசனத்தை நாம் செய்ய வேண்டும்.
அவர்கள் இந்த ஆசனத்தை கஷ்டப்பட்டு கொண்டோ முகத்திலே விகாரத்தை தெரியப்படுத்தி கொண்டோ செய்யவில்லை. ஏனென்றால் வெகுகாலமாக செய்கின்ற காரணத்தினால் இது அனாசாயமாக செய்யக்கூடிய ஆசனமாக மாறிவிட்டது. மெதுவாக இறக்குங்கள். வயிறு பெரிதாக இருப்பவர்களுக்கு வயிற்றை குறைத்து கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே வயிறு பெரிதாகி விடுகிறது. ஏன் சில ஆண்களுக்கு வயிறு பெரிதாகவே இருக்கின்றது, அவர்கள்தான் கர்ப்பமடைந்திருக்கிறார்களோ என்று சந்தேகமடையும் அளவுக்கு காலமெல்லாம் வயிறை பெரிதாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் ஒரு நிவாரணமாக அமையும். வயிறு சுருங்கிவிடும். மீண்டும் தூக்குங்கள். ஒரு முறை செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சற்று காலை கிராஸில் வைத்து செய்யுங்கள். அப்படிதான் செய்யுங்க. காலை மேல் நோக்கி விட வேண்டும். அப்படி மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். ஆனால் இதனுடைய பலன்களோ மிக மிக அதிகம். பழகுவதோ எளிது. யாரும் நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவையே கிடையாது. முடியாதவர்கள், இயலாதவர்கள் கூட இந்த ஆசனத்தை ஒவ்வொரு காலாக தூக்கி ஒரு வாரம் பழகினோம் என்பது 2 கால்களையும் தூக்கலாம். வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். நம் முனிவர்கள் எத்தனை ஆசனங்களை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் பாருங்கள். முடிந்த ஆசனங்களை 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கிறது. நம் உடல் எதற்கு உகந்தமாக இருக்கிறதோ அவைகளை அதிலிருந்து எடுத்து நாம் பழகுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் ஆரோக்கியமாக நெடுதி இருந்து வாழ முடியும், நோயின்றி வாழ முடியும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நாளும் தவறாமல் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.